இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பீகாரில் அரசியல் சூழல்கள் மாறி வரும் நிலையில் பாட்னாவில் பாஜக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தி அறையிலிருந்து நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் வழங்குகிறார். கார்த்திகேயன், இந்தியா கூட்டணியுடைய முதல் ஆலோசனை கூட்டத்தை தொடக்கி வச்சதே பீகார் பாட்னாவில் முதல் கூட்டம் நடந்தது. அதனை ஆரம்பிச்சது, அந்த இனிஷியேஷன் எல்லாமே நிதிஷ்குமார் தான் எடுத்திருந்தாரு. இந்நிலையில அவருடைய மன மாற்றத்திற்கு இல்ல அவருடைய நிலைப்பாடு மாற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுகிறது. இன்றைய நாளின் இறுதியில நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? என்னென்ன நிகழ்வுகள் இன்றைக்கு நடக்க இருக்கு? 3 விதமாக, அதாவது ஐக்கிய ஜனதாதளம், பாஜக, ராஷ்டிரிய ஜனதாதளம் வித் காங்கிரஸ், இந்த 3 நிலைகளில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல்வேறு ஊடகங்களில் பகிர்ந்து கொண்ட செய்திகள், தகவல்கள் அடிப்படையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. திரு நிதிஷ்குமார் 1996 இருந்து 2013 வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கிறார். 17 ஆண்டுகள் இருக்கிறாரு. 2013 பிரதமர் வேட்பாளராக திரு மோடி முன்னிறுத்தப்பட்ட போது அதிருப்தியை வெளிப்படுத்தி கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை அந்த கட்சி சந்திக்குது. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தற்போது வேண்டாம் அப்படின்னு நிதிஷ்குமார் நினைப்பதாக அந்த கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. ராமர் கோவில் கட்டுமானம், அதற்கு பிறகான திரு மோடியின் பாஜகவின் செல்வாக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலை தாமும் பயன்படுத்திக் கொள்ளணும், தன்னுடைய கட்சியும் பயன்படுத்திக் கொள்ளணும், பெரிய அளவிலான வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலை பெறணுன்ற நோக்கம் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுது. முதல் காரணம். இரண்டாவது காரணம், இந்தியா கூட்டணியில அவரை தலைமை பொறுப்புக்கு யாரும் முன்மொழியாதது. ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புக்கு முன்மொழிந்தார்கள், தலைமை பொறுப்புக்கு யாரும் முன்மொழியல. அதனால பெரிய அளவிலான லாபம் நமக்கு இந்தியா கூட்டணியில இல்லை என்று நிதிஷ் கருதுவதால் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னு அவர் தரப்புக்கான தகவல்கள். பாஜக தரப்புல என்ன யோசிக்கிறாங்கன்னா, நிதிஷ்குமார் மீது பெரிய அளவிலான நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு பார்ட்னர் தான், ஒரு கூட்டணி பார்ட்னர் தான். ஆனா ஒரு நம்பிக்கைக்குரிய தோழனாக அவர் எப்போதும் இருக்க மாட்டார்ன்ற அடிப்படையில தான் அவர் இணைத்துக் கொள்வதற்கு தற்போது சம்மதம் தெரிவிக்கிறாங்க. என்ன காரணமாக அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு உளவியல் ரீதியான சிக்கல், ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் வெளியே போறார் அப்படின்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு சிக்கலை, ஒரு தடுமாற்றத்தை ஒரு இந்திய அளவில் ஒரு பெர்செப்ஷனாக உருவாக்க முடியும் அப்படின்னு பாஜக நம்புகிறது. அதனாலதான் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து இங்கே வருவதற்கு ஒத்துக்கொள்ளுது பாஜக அப்படின்னு அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இது அவங்களுடைய நிலைப்பாடு. ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 18 மாதங்கள் சமீபத்தில் 2 தரப்பும் சேர்ந்த ஐக்கிய ஜனதாதளமும் ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் சேர்ந்த இந்த 18 மாதங்கள்ல தான் மக்களுக்கான வளர்ச்சி பீகார்ல பெருமளவு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்றதும், இன்னொன்று நிதிஷ்குமார் தொடர்ந்து அணிமாறக்கூடியவராக, நம்பிக்கை அற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் வரக்கூடிய தேர்தலை புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையா இருக்கு. இப்படிதான் இந்த 3 கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பல்வேறு ஊடகங்களை பகிர்ந்து தலைவர் கருத்துக்கள் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு பிற்பகல் அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும், மாலை மீண்டும் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. செய்தியாளர் கணபதியும் இணைந்திருக்கிறார். கணபதி, தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலையில நிதிஷ்குமாருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நம்பிக்கையற்றதாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து கூட்டணி மாறுங்கிற அடிப்படையில அதை நோக்கி இன்று மாலைக்குள்ளாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? எப்போதும் போல் இந்த முறை இருக்கும் என எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை நிதிஷ்குமாருக்கு ஆதரவு அளிப்பதற்கு பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. நிதிஷ்குமார் ஒரே நிபந்தனை விதித்திருக்கிறார், அது அவரே முதலமைச்சராக தொடர வேண்டும் என்பது. 78 இடங்கள் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுடன் 45 இடங்கள் மட்டுமே கொண்ட நிதிஷ்குமார் முதல்வராக வர வேண்டும் என விரும்புகிறார். இப்படித்தான் மாறி மாறி ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா ஆதரவு என அவருடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நிலையே இருக்க வேண்டும் என விரும்புகிறார். இதற்கு பதில் நிபந்தனையாக பாரதிய ஜனதா கட்சி, நீங்கள் முதலிலே இந்த கூட்டணி முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும், அதன் பிறகு தான் எங்களுடைய ஆதரவு கடிதத்தை நாங்கள் அளிப்போம் என தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பு இருந்தது போலவே 2 துணை முதல்வர்கள் பதவி, சபாநாயகர் பதவி ஆகியவை தேவை என அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு பேச்சுவார்த்தைகள் திரைமறைவிலே நடந்து கொண்டிருக்கும் இதே சூழ்நிலையிலே பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பீகார் தலைநகர் பட்னாவிலே ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதையும் மீறி தற்போது பரபரப்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில்தான் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர்கள் ராஷ்டிரிய ஜனதா தளம் வேலை
வாய்ப்பு விவகாரத்திலே பல்வேறு பொய்களை பரப்பி வருகிறது. அதில் ஊழல் ஏற்பட்டதை நாங்கள் தட்டி கேட்டதால் தான் கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டது என புதிய காரணத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு முறையும் ஒரு காரணம் தெரிவிக்கப்படுகிறது கூட்டணி முறிவுக்கு. இந்த முறை வேலை வாய்ப்பு விவகாரத்திலே ஊழல் நடந்திருக்கிறது என ராஷ்டிரிய ஜனதா தளம் மீது ஐக்கிய ஜனதா தளம் குற்றம் சாட்டுகிறது. ஆகவேதான் ராஷ்டிரிய ஜனதா தளமும் எப்போதும் போல இந்த முறை நிதிஷ்குமாரை விட்டுவிடக்கூடாது, அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை தோற்கடிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆகவே மிகவும் பரபரப்பான சூழலிலே கடந்த 2-3 நாட்களாக பீகாரிலே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற சுவாரஸ்யம் நீடித்து வருகிறது. 2020 சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவோடு இணைந்துதான் திரு நிதிஷ்குமார் தேர்தலை சந்தித்தார். ஆனா அதற்கு பிறகு பாஜக தம்மை அதிகமாக கட்டுப்படுத்துவதாக உணர்ந்துதான் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி வந்து காங்கிரஸோடும் ராஷ்டிரிய ஜனதாதளத்தோடும் இணைகிறார். ஆனா இப்போ பாஜக தரப்புல கொடுக்கக்கூடிய எல்லா டிமாண்டையும் எல்லா டீலையும் ஏற்றுக்கொள்வதற்கு நிதிஷ்குமார் ஒத்து வருகிறார். இந்தியா கூட்டணியே தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்கு வருகிறார். எந்த அழுத்தத்தையும் பாஜக கொடுத்தாலும் சரின்னு ஏன் ஒத்துக்கொள்ள வேண்டும்? அதற்கான காரணமாக என்ன பார்க்கலாம்? ஏனென்றால் அடுத்து தற்போது மக்களவை தேர்தல் வர இருக்கிறது. சென்ற முறை பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட போது நிதிஷ்குமாருடைய கட்சி 17 இடங்களை பெற்றது. தற்போது ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியிலே தொடர்ந்தால் போட்டியிட அதிக இடங்கள் கிடைக்காது எனவும் வெற்றி வாய்ப்பும் குறைவாக இருக்கிறது எனவும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்துக்கு பிறகு மோடிக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆகவே சென்ற முறை போல இந்த முறையும் பீகாரிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாய்ப்புகள் அதிக இடங்கள் கிட்டும் என அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே அந்த பக்கமாக இருப்பது தங்களுக்கு சாதகம் எனவும் அவர்கள் கருதுகிறார்கள். அரசியல் ரீதியாக நிதிஷ்குமார் எப்போதுமே தனது முதல்வர் பதவியை காப்பாற்றிக் கொள்வது மற்றும் தனது கட்சியின் வலிமை குறைந்தாலும் அதன் செல்வாக்கு குறையாமல் பார்த்துக் கொள்வது இதிலே மிகவும் நிபுணராக திகழ்ந்து வருகிறார். இந்த முறையும் அப்படி அவரால் சாதித்து காட்ட முடியுமா என்பதுதான் தற்போது கேள்வியாக இருக்கிறது. கார்த்திகேயன், ஜித்தன் ராம் மாஞ்சி போன்றவர்கள் இல்ல ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய ஜனதாதளத்துல நிதிஷ்குமாரோடு மாறுபட்டு நிற்கக்கூடியவர்களை தன் பக்கம் இழுத்து ஆட்சி அமைக்க முடியும், தனக்கான பலத்தை நிரூபிக்க முடியும் அப்படின்னு ராஷ்டிரிய ஜனதாதளம் நம்புவதாகலாம் செய்திகள் வந்தது. ஆனா இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவங்க நிதிஷ்குமாருக்கு எதிராக கொண்டு வருவதற்கான சூழல் இருக்கு அப்படின்னா அதற்கான பலம் இருப்பதாக ராஷ்டிரிய ஜனதாதளம் கருதுகிறதா? ஜித்தன் மாஜி தற்போது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியிலே இருப்பதாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார். அதே போலவே அவர் நிதிஷ்குமாருடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாரதிய ஜனதா அவரை ஆதரித்தால் தானும் ஆதரிக்க தயார் என தெரிவித்திருக்கிறார். அதே போலவே ராம்விலாஸ் பாஸ்வானின் மகனான சிராக் பாஸ்வானையும் தன் பக்கம் இழுக்க பாஜக முயற்சி செய்கிறது. சென்ற முறை அவர் சட்டமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிட்டதால் நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு கடுமையான நஷ்டம் ஏற்பட்டது எனவும் பல இடங்களிலே தோல்வி ஏற்பட்டது எனவும் கருதப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் பாஜக தற்போது கூட்டணி அமைப்பதிலே முக்கிய பங்கு பெறுகிறது. நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை தக்க வைத்து கூட்டணியை முன்னால் கொண்டு செல்வதிலே அவர் முக்கிய இடம் பெறுகிறார். ஆகவே திரைக்கு முன்பு நிதிஷ்குமார் இருந்தாலும் திரைக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சியின் வலிமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன், பார்க்கலாம். இன்று பிற்பகல்ல திரு நிதிஷ்குமார் ராஜினாமா செய்து ஆளுநரை சந்தித்து புதிய அமைச்சரையோடு மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்னு செய்திகள்லாம் வருது. அடுத்தடுத்த தகவல்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். கணபதி, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.